என் அன்பு குழந்தையே, உனக்கு தேவையான வாழ்வாதாரத்தை பற்றி பரலோக நீதிமன்றங்களில் ஏற்கனவே ஒரு ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. உனது தேவையின் பாரத்தை நீ உணருவதற்கு முன்பே, கவலை உன் நெஞ்சில் கல்லாக வந்து அமர்வதற்கு முன்பே, இந்த சூழ்நிலையை நான் எப்படி கடக்கப் போகிறேன் என்று நீ திகைப்பதற்கு முன்பே, உனது வாழ்க்கையை பற்றி நான் ஒரு வார்த்தையை பேசிவிட்டேன். உனக்கு ஒருபோதும் குறைவு ஏற்படாது என்றும் எனது கரம் உன்னை தாங்கும் என்றும் நான் அறிவித்துவிட்டேன். உனக்கு தேவையான ஒவ்வொரு வளமும் ஏற்கனவே உன் பெயரில் ஒதுக்கப்பட்டுள்ளது. பாதாளத்தின் எந்த சக்தியோ அல்லது பூமியில் உள்ள எந்த ஆற்றலோ அந்த ஆசீர்வாதம் உன்னை வந்தடைவதை தடுக்க முடியாது. இது வெறும் கற்பனை அல்ல, இது எனது அதிகாரத்தின் முழு பலத்தையும் கொண்ட ஒரு தெய்வீக தீர்ப்பு. இந்த தீர்ப்பை யாராலும் மாற்ற முடியாது என்பதை நீ இன்று உறுதியாக நம்ப வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். தற்போதுள்ள உனது சூழ்நிலையில் சாத்தியமற்றதாக தோன்றும் ஒன்றை செய்ய நான் உன்னை அழைக்கிறேன். என்னை நம்பும்படி நான் உன்னை அழைக்கிறேன். இது எவ்வித முயற்சியும் இல்லாத மேலோட்டமான நம்பிக்கை அல்ல. எல்லாம் நன்றாக நடக்கும்போது மட்டும் காட்டப்படும் நம்பிக்கை உனக்கு தேவையில்லை. உனது வங்கிக் கணக்கு ஒரு கதையை சொல்லும் போதும், எனது வார்த்தை வேறொரு வாக்குறுதியை தரும்போதும் என்னை நம்பும்படி நான் உன்னை அழைக்கிறேன். மருத்துவர்கள் எனது வாக்குறுதிகளுக்கு மாறான அறிக்கையை தரும்போதும், உன்னை சுற்றியுள்ளவர்கள் பீதியடைந்து உலகம் சிதைந்து போவது போல் தோன்றும் போதும் என்னை தேடு. நான் உன்னை மறந்துவிட்டேனென்றோ கைவிட்டு விட்டேனென்றோ உன் உணர்வுகள் கத்தும்போது, அந்த உணர்வுகளுக்கு அப்பாற்பட்டு என் கரத்தை பிடித்துக்கொள். உண்மையான நம்பிக்கை என்பது உன் சூழ்நிலைகளை தாண்டி என் இதயத்தை தொடும் ஒரு வல்லமை மிக்க கருவியாகும். நம்பிக்கை என்பது வெறும் உணர்ச்சி அல்ல, அது ஒரு தீர்க்கமான முடிவு என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நான் அளித்த வாக்குறுதிகளுக்கு முரணாக தோன்றும் காரியங்களுக்கு முன்னால் நீ எடுக்கும் ஒரு தேர்வுதான் இந்த நம்பிக்கை. இது எப்படி நடக்கும் என்று எனக்கு தெரியவில்லை, ஆனால் இறைவன் உண்மையுள்ளவர் என்று நான் நம்புகிறேன் என்று நீ சொல்லும்போது பரலோகம் அசைகிறது. நடப்பவற்றை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை, ஆனாலும் என் தேவன் நல்லவர் என்று நீ அறிவிக்கும்போது உன் வாழ்க்கையில் அற்புதங்கள் நிகழத் தொடங்குகின்றன. உன்னால் என் கரத்தின் செயல்பாடுகளை காண முடியாவிட்டாலும் என் இதயத்தின் அன்பை நீ நம்பும்போது எந்த மனுஷனும் பூட்ட முடியாத கதவுகள் உனக்காக திறக்கப்படும். மலைகளை பெயர்க்கவும், கடல்களை பிளக்கவும், மரித்து போன காரியங்களுக்கு மீண்டும் உயிர் கொடுக்கவும் இந்த ஒரே ஒரு ஆழமான நம்பிக்கையால் மட்டுமே முடியும். நான் உன்னை உறுதியாக நிற்கும்படி அழைக்கிறேன். பயம் உன்னை பின்வாங்கச் சொல்லும்போது தைரியத்தோட முன்னேறி செல். மரணம் உன் கதையை முடிக்க நினைக்கும்போது நீ வாழ்வின் வார்த்தைகளை பேசு. தைரியம் என்பது பயமில்லாத நிலையல்ல, அல்லது நீ பயப்படவில்லை என்று நடிப்பதும் அல்ல. உன் உலகம் அதிரும்போது எல்லாம் நன்றாக இருப்பது போல வேஷம் போடுவது தைரியமல்ல. உன் கைகள் நடுங்குவதையும் இதயம் வேகமாக துடிப்பதையும் உணர்ந்தாலும் என் வார்த்தைக்கு கீழ்ப்படிவதே உண்மையான தைரியம். இறைவா, நான் மிகவும் பயப்படுகிறேன், ஆனால் நீர் சொன்னதை நான் செய்வேன். நீர் சொன்ன இடத்தில் நான் நிற்பேன் என்று நீர் சொல்லும்போது உனக்குள் ஒரு தெய்வீக ஆற்றல் பிறக்கிறது. நம்பிக்கை கொள்வது மிகவும் கடினமாக தோன்றும் நேரத்திலும் தொடர்ந்து என்னை நம்புவதுதான் நீ செய்யும் மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும். நான் உன் மெய்ப்பன் என்ற உண்மையை உன் ஆத்துமாவின் ஆழத்தில் பதிய வைத்துக்கொள். பிரபஞ்சத்தை படைத்துவிட்டு எங்கோ தூரத்தில் அமர்ந்து வேடிக்கை பார்க்கும் கடவுள் நான் அல்ல. உனது கவனத்தை ஈர்ப்பதற்காக நீ கெஞ்சிக் கூத்தாட வேண்டிய அவசியமில்லை. நான் உன் மெய்ப்பனாக இருப்பதால் உன்னை நான் முழுமையாக அறிவேன். உன் பெயரை நான் அறிவேன், உன் குரலின் தொனியை நான் அறிவேன். நீ காயப்பட்டிருக்கும் போதும் அதை மறைக்க முயற்சிக்கும் விதம் எனக்கு தெரியும். உலகம் அமைதியாக இருக்கும்போது உன்னை தூங்க விடாமல் தடுப்பது எது என்பது எனக்கு தெரியும். யாரிடமும் சொல்லாத உனது இரகசிய பயங்கள், ஆறாத காயங்கள் மற்றும் உன் இதயத்தில் வடுவாக இருக்கும் ஏமாற்றங்கள் அனைத்தையும் நான் அறிவேன். உன்னை மிகவும் நெருக்கமாகவும் முழுமையாக அறிந்திருப்பதால்தான் உன்னை பராமரிக்க நான் உனது மெய்ப்பனாக தேர்ந்து கொண்டேன். உனது மெய்ப்பனாக நான் உன்னை வழிநடத்துகிறேன். நீ நுழையும் ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் முன்பாக நானே செல்கிறேன். நான் ஏற்கனவே செல்லாத இடத்திற்கு உன்னை ஒருபோதும் அனுப்ப மாட்டேன். நான் ஏற்கனவே வெற்றி கொள்ளாத எதையும் எதிர்கொள்ளும்படி உன்னை நான் கேட்க மாட்டேன்.
நீ ஒரு கடினமான உரையாடலில் ஈடுபடும்போது நான் அங்கே இருக்கிறேன். நீ மருத்துவமனை அறைக்குள் நுழையும்போது நான் ஏற்கனவே அங்கே இருக்கிறேன். நிதி நெருக்கடியை நீ சந்திக்கும்போது நான் உன்னோடு இருக்கிறேன். உனது வாழ்க்கையின் நிலப்பரப்பை நான் ஆராய்ந்து உன்னை பசுமையான புல்வெளிகளுக்கும் அமர்ந்த தண்ணீரண்டைக்கும் அழைத்துச் செல்லும் பாதையை தேர்ந்தெடுத்துள்ளேன். இந்த கடினமான பள்ளத்தாக்கு வழியாக நான் ஏன் உன்னை நடத்துகிறேன் என்று உனக்கு இப்போது புரியாமல் இருக்கலாம். ஆனால் உன் பாதைக்கு அப்பால் காத்திருக்கும் ஆசீர்வாதத்தை நான் காண்கிறேன். நான் தேர்ந்தெடுத்த பாதை உன்னை பாதுகாப்பாக சேர்க்கும். உன் மெய்ப்பனாக நான் உன்னை பாதுகாக்கிறேன். உன் உயிருக்கெதிராக ஏவப்பட்ட பல தாக்குதல்கள் உன்னை வந்தடையவில்லை. ஏனென்றால் நானே குறுக்கிட்டு அவற்றை நிறுத்தினேன். உனக்காக வைக்கப்பட்ட பல பொறிகளை நீ அறியாமலேயே கடந்து வந்தாய். ஏனென்றால் நீ வருவதற்கு முன்பே நான் அவற்றை சிதறடித்தேன். உனக்கு எதிராக ரகசியமாக பேசப்பட்ட வார்த்தைகள், உனக்கு அனுப்பப்பட்ட சாபங்கள் மற்றும் உன்னை அழிக்க தீட்டப்பட்ட திட்டங்கள் பல உண்டு. ஆனால் நீ இன்றும் உறுதியாக நிற்பதற்கு காரணம் எனது கரம் உனக்கு கேடயமாக இருப்பதே ஆகும். உனக்காக நான் நடத்தும் போர்களை உன்னால் பார்க்க முடியாது. ஆனால் நான் உன்னை ஒருபோதும் பாதுகாப்பற்ற நிலையில் விட்டதில்லை என்பதை நீ உணர வேண்டும். நீ எனது மந்தை. எனக்கு சொந்தமான எதையும் நான் ஒருபோதும் இழக்க மாட்டேன். உன்னை பாதுகாப்பதில் நான் எப்போதும் விழிப்புடன் இருக்கிறேன். உனக்கு குறைவு ஏற்படாது என்பது வெறும் விருப்பமல்ல, அது எனது குணாதிசயத்தால் உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு வாக்குறுதி. உனக்கு தேவைப்படும் நேரத்தில் தேவைப்படும் காரியம் உனக்கு கிடைக்கும். ஆனால் நீ விரும்பும் அனைத்தும் நீ விரும்பும் நேரத்திலேயே கிடைக்கும் என்று நான் கூறவில்லை. உனக்கு எது தேவை என்பதை உன்னை விடவும் நான் நன்றாக அறிவேன். சில நேரங்களில் உனக்கு தேவைப்படுவது பொருளாதார வசதி, ஆனால் சில நேரங்களில் உனக்கு தேவைப்படுவது பொறுமை. இன்னும் சில நேரங்களில் உனது குணாதிசயத்தை வளர்ப்பதற்காக நீ காத்திருக்க வேண்டியிருக்கலாம். ஆனால் நான் உன்னை ஒருபோதும் பட்டினியாக விடமாட்டேன். உனது தேவைகளால் நீ அழிந்து போவதை நான் பார்த்து கொண்டிருக்க மாட்டேன். உனது குடும்பமோ அல்லது உனது அழைப்போ ஒரு தேவையை சந்திக்கும்போது நான் வழியில்லாத இடத்திலும் வழியை உருவாக்குவேன். வானத்திலிருந்து மன்னாவை பொழியச் செய்தாலும் உன் தேவையை நான் சந்திப்பேன். எனது வார்த்தையின் வல்லமையை பற்றி நான் உன்னிடம் பேச விரும்புகிறேன். எனது வார்த்தை வெறும் பழமொழிகளின் தொகுப்பு அல்ல, அது உயிருள்ளது மற்றும் செயல்படக்கூடியது. மனிதர்களால் உருவாக்கப்பட்ட எந்த ஆயுதத்தையும் விட அது கூர்மையானது. கடினமான இதயங்களையும் ஊடுருவிச் செல்லும் ஆற்றல் அதற்கு உண்டு. நான் ஒரு வார்த்தையை சொல்லும்போது சூழ்நிலைகள் மாறுகின்றன. நான் அறிவிக்கும்போது காரியங்கள் உருவாகின்றன. நான் சொன்ன வார்த்தையால் தான் பிரபஞ்சம் உருவானது. இருளிலிருந்து ஒளி பிரிந்தது, கடலிலிருந்து நிலம் தோன்றியது. இன்றும் நான் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். சூழ்நிலைகளை மாற்றக்கூடிய படைப்புத்திறன் கொண்ட வார்த்தைகளை நான் இன்றும் வெளியிடுகிறேன். கேள்வி என்னவென்றால், நீ அதை கேட்கிறாயா? உனது உணர்வுகளாலும் உனது பார்வைகளாலும் திசை திருப்பப்பட்டு எனது சத்தத்தை கேட்பதை நிறுத்திவிட்டாயா? எனது வார்த்தையை கேட்கத் தொடங்கினால் மட்டுமே உன் வாழ்வில் மாற்றம் ஏற்படும். நீ எனது வார்த்தையை கேட்பதை நிறுத்திவிட்டு உனது சூழ்நிலைகளை கவனிக்கத் தொடங்கும்போது என்ன நடக்கும் தெரியுமா? நீ பொய்களை நம்பத் தொடங்குகிறாய். உனது கண்களால் பார்ப்பதுதான் உண்மை என்றும் நான் சொன்ன வார்த்தைகள் வெறும் கனவு என்றும் நினைக்கத் தொடங்குகிறாய். நம்பிக்கைக்கு பதிலாக பயத்தின் அடிப்படையில் முடிவுகளை எடுக்கிறாய். முன்னேறி செல்வதற்கு பதிலாக பின்வாங்குகிறாய். துதிப்பதற்கு பதிலாக புகார் கூறுகிறாய். இதனால் எனது வார்த்தையின் மூலம் உனக்கு கிடைக்க வேண்டிய வல்லமை பயன்படுத்தப்படாமல் முடங்கி கிடக்கிறது. உனது சூழ்நிலைகள் உன்னிடம் பேசும் குரலுக்கு நீ இணங்கும்போது உனது விசுவாசம் பலவீனமடைகிறது. விசுவாசம் என்பது உணர்வுகளிலிருந்து வருவதல்ல, அது எனது வார்த்தையை கேட்பதிலிருந்து வருகிறது. எனவே சூழ்நிலைகளை அல்ல, மாறாக எனது வாக்குறுதிகளை மட்டும் உற்றுப்பார். அதுவே உன்னை வெற்றியடைய செய்யும். எனது வார்த்தையை ஒருமுறை கேட்டுவிட்டு அப்படியே விட்டுவிடுவதால் விசுவாசம் வராது. அந்த வார்த்தையை உனது ஆத்துமாவின் ஆழத்தில் தியானிக்க வேண்டும். உனது பிரச்சனையை விட எனது வார்த்தை உனக்கு உண்மையானதாக தோன்றும் வரை அதை உன் இதயத்தில் சுமக்க வேண்டும். எனது வார்த்தையை சத்தமாக அறிக்கையிடு. உன் சூழ்நிலைகளுக்கு மேலாக அதை முழங்கு. எதிரியானவன் உன் மனதில் விதைக்கும் பொய்களுக்கு எதிராக எனது வார்த்தையை ஒரு ஆயுதமாக பயன்படுத்து. உன்னை சுற்றியுள்ள அனைத்தும் நான் தவறாக சொல்லிவிட்டேன் என்று கூறினாலும் நீ எனது வார்த்தையிலேயே நிலைத்திரு. எனது வாக்குறுதிகள் உனக்காக அல்ல, வேறு யாருக்கோ என்று உலகம் சொன்னாலும் அதை நம்பாதே. எனது வார்த்தை மாறாதது. நான் ஒரு காரியத்தை சொன்னால் அது நிச்சயம் நடக்கும். நான் ஒரு வாக்குறுதி அளித்தால் அதை நான் நிறைவேற்றுவேன். உனது விசுவாசம் எனது மாறாத வார்த்தையின் மேல் நங்கூரமிடப்பட்டிருக்கட்டும். உன் சூழ்நிலையை பொறுத்து எனது வார்த்தை ஒருபோதும் மாறாது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனது உணர்வுகள் உண்மையை மாற்றிவிட முடியாது. உன்னால் புரிந்து கொள்ள முடிகிறதா இல்லையா என்பது எனது வாக்குறுதியின் வலிமையை தீர்மானிப்பதில்லை.
உனது கடந்த கால தோல்விகள் எனது எதிர்கால வாக்குறுதிகளை ரத்து செய்ய முடியாது. உனது வாழ்க்கையை பற்றி நான் சொன்ன வார்த்தைகள் இன்றும் நிலைத்திருக்கின்றன. உனக்கு நான் அளித்த ஆசீர்வாதம் இன்னும் அமலில் உள்ளது. உனது அழைப்பு ஒருபோதும் திரும்பப் பெறப்படவில்லை. நீ பிறப்பதற்கு முன்பே உனக்காக நான் குறித்த இலக்கு இன்றும் உனக்காக காத்திருக்கிறது. ஆனால் உனது கண்களால் காண்பதை விட எனது வார்த்தையை அதிகமாக நம்புவதற்கு நீ முன்வர வேண்டும். பார்வைக்கு அப்பாற்பட்டு விசுவாசத்தினால் நடப்பதே உனக்கு வெற்றியை தரும். எனது வாக்குறுதிகள் நித்தியமானவை என்பதை மறவாதே. விசுவாசத்திற்கு பதிலாக உணர்ச்சிகளால் வாழும்போது நீ நிலைத்தன்மையற்றவனாக மாறுகிறாய். காரியங்கள் நன்றாக நடக்கும்போது உற்சாகமாகவும், ஏமாற்றங்கள் வரும்போது சோர்ந்தும் போகிறாய். அடுத்த அடி தெரியும்போது தைரியமாகவும், பாதை மங்களாகும்போது முடங்கியும் போகிறாய். மனிதர்கள் உன்னை புகழும்போது நெருப்பாகவும், விமர்சிக்கும்போது தோல்வியுற்றவனாகவும் உணர்கிறாய். நீ ஒரு அலையைப் போல காற்றால் அலைக்கழிக்கப்படுகிறாய். ஆனால் எனது வார்த்தையை உன் வாழ்வின் இறுதி அதிகாரமாக கருதும்போது நீ அசைக்க முடியாதவனாக மாறுகிறாய். சூழ்நிலைகள் மாறினாலும் உனது உறுதி மாறாது. உனது திறமையின் மேல் அல்ல, எனது வாக்குறுதியின் மேல் உனது நம்பிக்கை வளரும். மற்றவர்கள் பீதியடையும் போது நீ அமைதியாக இருப்பதை பார்த்து உலகம் வியக்கும். எல்லாம் சிதைந்து போகும்போது நீ எப்படி இன்னும் துதித்துக் கொண்டிருக்கிறாய் என்று அவர்கள் ஆச்சரியப்படுவார்கள். அந்த அசைக்க முடியாத விசுவாசமே உன்னை மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்தி காட்டும். உனது அமைதியை பறிக்கும் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நான் பேச வேண்டும். அதுதான் புகார் கூடுதல். உன் வாழ்வில் எது சரியாக நடக்கவில்லை, எது உன்னை ஏமாற்றியது என்பதை பற்றியே நீ எப்போதும் பேசிக் கொண்டிருக்கிறாய். நீ புகார் கூறும்போது உனது பிரச்சனை எனது வாக்குறுதிகளை விட பெரியது என்று நீ உலகிற்கு அறிவிக்கிறாய். நீ எதிரியின் கூற்றை ஒத்துக்கொள்கிறாய். நீ எதிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று என்னிடம் கேட்கிறாயோ அந்த புகாரே உன்னை அந்த இடத்திலேயே கட்டி போடுகிறது. ஒருபுறம் மாற்றத்திற்காக ஜெபிக்கிறாய், மறுபுறம் மாற்றத்திற்கு எதிராக பேசுகிறாய். முன்னேற்றத்திற்காக கேட்கிறாய், ஆனால் கடந்த கால தோல்விகளை பற்றியே அசைபோடுகிறாய். இந்த முரண்பட்ட செய்திகளால் பரலோகத்தின் ஆசீர்வாதம் தடைபடுகிறது. உனது வாயின் வார்த்தைகளால் உனது ஆசீர்வாதத்தை நீயே தடுத்து விடாதே. எதிர்மறை பேச்சு உன்னை சிறைப்படுத்தும், ஆனால் விசுவாச பேச்சு உன்னை விடுவிக்கும். உனது பிரச்சனைகள் இல்லை என்று நீ நடிக்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. எல்லாம் சரியாக இருப்பது போல போலியான புன்னகையை அணிந்து கொள்ளவும் நான் உன்னை கேட்கவில்லை. நான் உனது பார்வையை மாற்றும்படி கேட்கிறேன். உனது குறுகிய மனித அறிவிலிருந்து பார்க்காமல் எனது பார்வையிலிருந்து உன் சூழ்நிலையை பார். ஆம், பிரச்சனை உண்மையானதுதான். அது உனக்கு வலியை தந்ததுதான். ஆனால் அது என்னை விட பெரியதா? அது எனது வார்த்தையை விட வலிமையானதா? எனது அன்பிற்கு அப்பாற்பட்டதா? இந்த அனைத்து கேள்விகளுக்கும் பதில் இல்லை என்பதே. எனவே உனது பிரச்சனை எவ்வளவு பெரியது என்று புகார் கூறுவதை நிறுத்திவிட்டு உனது தேவன் எவ்வளவு பெரியவர் என்று அறிவிக்கத் தொடங்கு. எது தவறாக இருக்கிறது என்பதை பேசுவதை விட எதை நான் சரியாக மாற்றப் போகிறேன் என்பதை பற்றி பேசு. இருளை பற்றி பேசுவதை நிறுத்திவிட்டு வரப்போகும் ஒளியை பற்றி பிரகடனம் செய். நன்றி உணர்வு என்பது பல பிள்ளைகள் பயன்படுத்த தவறும் ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதம். உன்னிடம் இல்லாததையே நீ கவனித்துக் கொண்டிருப்பதால் உன்னிடம் இருப்பதை நீ மறந்து விடுகிறாய். குறைகளையே பார்த்து கொண்டிருப்பதால் நிறைகளை உன்னால் உணர முடிவதில்லை. உனது புகார்களாலேயே உனக்கு ஒரு சிறையை நீ உருவாக்கிக் கொள்கிறாய். ஆனால் கடினமான நேரத்திலும் நன்றியோடு இருக்க நீ முடிவு செய்யும் போது ஆவிக்குரிய மண்டலத்தில் ஒரு மாற்றம் நிகழ்கிறது. நான் செய்யப்போகும் காரியத்திற்காக இப்போதே நன்றி கூறும்போது உனது வாழ்வில் ஆசீர்வாதம் பாய்வதற்கான கதவு திறக்கப்படுகிறது. எல்லாம் சரியாக இருப்பதால் அல்ல, மாறாக நான் உண்மையானவர் என்பதற்காக நீ என்னை துதிக்கும்போது அது உனக்கு எதிரான எதிரியின் குரலை அமைதியாக்குகிறது. உனது சூழ்நிலைகள் நன்றாக இல்லாவிட்டாலும் நான் நல்லவர் என்று நீ சொல்லும்போது அது உன் தலைமுறைக்கும் ஒரு சாட்சியாக அமையும். உனது துதி உன் வெற்றியை உறுதிப்படுத்தும். உங்களில் பலர் சுமந்து கொண்டிருக்கும் சோர்வை பற்றி நான் அறிவேன். போராடி நம்பி காத்திருந்து நீங்கள் களைத்துப் போயிருக்கிறீர்கள். எவ்வளவு காலம் என்னால் இப்படியே இருக்க முடியும் என்று நீ யோசிக்கிறாய். மற்றவர்களுக்காக நீ உறுதியாக நின்றாய், ஆனால் இப்போது நீயே சோர்ந்து போய்விட்டாய். நீ செய்யும் காரியங்கள் ஏதேனும் மாற்றத்தை ஏற்படுத்துமா என்று நீ ரகசியமாக சந்தேகிக்கிறாய். நான் உன்னை பார்க்கிறேன். உன் பாரத்தை நான் அறிகிறேன். நீ மற்றவர்களுக்காக போடும் புன்னகையின் பின்னால் இருக்கும் இதய வலியை நான் காண்கிறேன். நீ இன்னும் அதிக பலத்தை சேகரிக்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. என்னிடம் வந்து இளைப்பாறும்படி உன்னை அழைக்கிறேன். உன்னால் சுமக்க முடியாததை என்னிடம் கொடுத்துவிடு. உன்னை நீயே தாங்கிக் கொள்ள முயற்சிப்பதை நிறுத்திவிட்டு என் மேல் சாய்ந்து கொள். தோல்வியுற்று போவதற்கும் என்னிடம் சரணடைவதற்கும் வித்தியாசம் உண்டு. சரணடைதல் என்பது என்னால் முடியாது,
ஆனால் உம்மால் முடியும் என்று பாரத்தை என்னிடம் கொடுப்பதாகும். அதுவே உனக்கு வெற்றியை கொடுக்கும். நான் மௌனமாக இருந்த நேரங்களில் நான் உன்னை கைவிட்டு விட்டேன் என்று நீ நினைத்திருக்கலாம். உனது ஜெபங்களுக்கு பதில் கிடைக்காத போது நான் உன்னை கவனிக்கவில்லை என்று நீ வருந்தியிருக்கலாம். ஆனால் எனது மௌனம் நான் அங்கே இல்லை என்று அர்த்தமல்ல. சில நேரங்களில் நீ அறியாத வகையில் திரைமறைவில் நான் வேலை செய்து கொண்டிருப்பதால் மௌனமாக இருக்கிறேன். சில நேரங்களில் உனக்கு தேவையான பதிலை ஏற்கனவே தந்துவிட்டதால் நீ செயல்படுவதற்காக நான் காத்திருக்கிறேன். நீ இன்னும் சில ஊமைகளை கேட்க தயாராகாததால் உனது நலன் கருதி நான் அமைதி காக்கிறேன். எல்லாவற்றிற்கும் மேலாக ஒவ்வொரு நாளும் என்னிடமிருந்து சத்தம் கேட்காமலேயே என்னை நம்புவதற்கு உனக்கு நான் பயிற்சி அளிக்கிறேன். உனது விசுவாசம் ஆழப்பட வேண்டும் என்பதற்காகவே இந்த மௌனம். மௌனத்திலும் என்னை நம்பு. நான் உன்னை நேசிப்பதை ஒருபோதும் நிறுத்தவில்லை. உன் கதை இன்னும் முடியவில்லை. உனது மிகப்பெரிய வெற்றிகள் இன்னும் முன்னால் இருக்கின்றன. நீயே நிரந்தரம், இயேசுவே என் வாழ்வு.